சட்டத்துல இடம் இருக்கு, சட்டத்தின்படி தான் நடக்கணும்னு சொல்றாங்க. விஹெச்பி சட்டம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் சட்டம் கிடையாது, பிஜேபி சட்டம் இல்ல, அறநிலையத்துறை சட்டத்துல தான் இடம் கொடுக்கலன்னு சொல்லி நவம்பர் 16ஆம் தேதி 2021 சென்னை ஹைகோர்ட்டினுடைய நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? என்ன, this is not secular money, no new colleges from temple funds, மெட்ராஸ் ஹைகோர்ட் இது வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. இது அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்து மக்களுடைய பணம், இதை வந்து எந்த விதத்திலையும் அரசாங்கத்துக்கு உரிமை இல்லை. திரும்ப திரும்ப சொன்ன பிறகும் இதுல இவங்களுடைய திமுக திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய இலக்கு என்னன்னா, கோயிலுடைய பணம், இந்து கோயிலுடைய பணம் மறுபடியும் இந்துக்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுதான் மெயின் இலக்கு. கடந்த சுற்றிலுமே அந்த கேள்வி நான் எழுப்பினேன். கடந்த காலத்திலும் கல்லூரிகள் இருந்தது, அதை ஏன் சட்ட ரீதியா சேலஞ்ச் பண்ணல? ஒரு விஷயங்க, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயில் இருக்குல்ல, மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடம் 17 ஏக்கர் கிரீன்வேஸ் ரோடுல இருக்கு. இங்க இருந்து கொளத்தூர்ல போய் கல்லூரி கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுல தேவை எங்கேயோ அங்கதானே கட்ட முடியும். ஏன் மயிலாப்பூர்ல எத்தனை கல்லூரி இருக்கு? நான் சொல்றேன், இல்ல கல்லூரி மயிலாப்பூர்ல கட்டல, கொளத்தூர்ல கட்டுறாங்கங்கிறது பிரச்சனையா இல்ல கல்லூரியே பிரச்சனையா? நான் சொல்றது என்னன்னா, மயிலாப்பூர்ல இடம் இருக்கு, ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்டோட கிரீன்வேஸ் ரோட்ல 17 ஏக்கர் இருக்கு. அதுல கொடுமை என்னன்னா, ஒரு ஏக்கரை விமன் இந்தியா அசோசியேஷன் ஒரு நிறுவனத்துக்கு வாடகை கொடுத்திருக்காங்க. எவ்வளவு தெரியுமா வாடகை? ஹெச்ஆர்என்சி 3000 ரூபாய் மாசத்துக்கு. ஒரு ஏக்கரு கிரீன்வேஸ் ரோடுல 3000 ரூபாய் வாடகைக்கு கொடுத்திருக்காங்க. இதுதான் நாங்க சொல்றோம், இது வந்து போலி நாத்திகம் பண்ற திராவிட மாடல் அரசு இந்து மக்களுக்கு அந்த சட்டம் புதுசா இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் போடப்பட்ட சட்டம். நீங்க எல்லா ஆட்சிக்கும் ஒரே விஷயம், நந்திவரம் கூடுவாஞ்சேரியில இருக்கிற நந்தீஸ்வரர் கோயிலுடைய பணத்தை, சர்ப்ளஸ் பணத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறது உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க? நீங்க அது வந்து கோர்ட்ல போய் இன்னைக்கு நிறுத்தி இருக்கோம். மாசாணியம்மன் கோயில் கிட்ட ரிசார்ட் கட்டுறீங்க நீங்க வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோயிலுடைய பணத்தை எடுத்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கோயிலுடைய பணத்துல 8% மட்டும் தான் எடுக்க முடியும் ஆடிட்டுக்காக. நீங்க எப்படி அதை பயன்படுத்த முடியும்? நீங்க அந்த ட்ரஸ்டி தான் அதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதுவும் இந்து மத கோயிலுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும்னு தெளிவா இருக்கு. அதை விட்டுட்டு ஏதோ நீங்க வருவாய் பெருக்கத்திற்காக வருவாய் அந்த கோயில் இருக்கிற ட்ரஸ்டி முடிவு பண்ணுவாங்க அதை எப்படி வருவாய் பெருக்கணும். எத்தனை ஆயிரம் கோயில் இன்னைக்கு இடிஞ்சு போய் கிடக்குது. 44,000 கோயில்ல இன்னைக்கு வருமானம் இவங்க கணக்கு சொல்ற 50 லட்சத்துக்கு மேல வருமானம் எத்தனை கோயில் இருக்கு? அந்த கோயில் எல்லாம் யாரு? தனியார் நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் என்ஜிஓ நடத்துறாங்க. அவங்க போய் அந்த கோயில அவங்களுடைய காசை போட்டு புனர் நிர்மாணம் பண்றாங்க. அரசாங்கம் எங்க பண்ணுது? இது ஹெச்ஆர்என்சி பண்ணணும், ஆனா ஹெச்ஆர்என்சி பண்ணல. இதுல அரசியல் பண்ணது ஹெச்ஆர்என்சி மட்டும். செந்திலோட கருத்து ஒரே நிமிடம். ஒண்ணும் இல்ல, அவங்க சொன்னாங்க நந்தீஸ்வரர் கோயில் அப்படிட்டு 15 ஆண்டுகளாக பாலடைந்து கடந்த நந்தீஸ்வரர் கோயிலை இந்த அரசு வந்த பிறகு தான் குடமுழுக்கு பண்ணிச்சு. ஒண்ணு இல்ல, இன்னொன்னு ஒரு பைசா, ஒரே ஒரு பைசா, ஒரு பைசா பணம் கொடுக்குது, ஒரு பைசா காசுல பண்ணல, ஒரு பைசா காசுல பண்ணல. ஹெச்ஆர்என்சி ஸ்ரீதரோட பணத்தை பண்ணல, கிடையாது. சேகர் பாபு பணம் இல்ல, ஸ்டாலின் பணம் இல்ல, சேகர் பாபு பணம் இல்ல, ஒரு பைசா பணம் இல்ல. எல்லா இந்து மக்கள் கொடுத்த நன்கொடை, ஒரு பைசா கூட இந்து கொடுக்கல. இந்து மக்கள் கொடுக்கிற நன்கொடைக்கு அனுமதி கொடுப்பாங்க இவங்க. இவங்க யார் அனுமதி கொடுக்கிறது? இந்து மக்கள் கொடுத்த நன்கொடை. அத 10 வருஷமா பண்ணாம இருக்காங்க. 10 வருஷமா பண்ணாம இருக்காங்க. 10,000 கோயில் இருக்கு, பல ஆயிரம் கோயில் இருக்கு. ஓகே, சரி சார், ரொம்ப ரைட் தான். இப்போ மோடி வந்து அவருடைய பரம்பரை சொத்தை வித்து ஒன்னும் எய்ம்ஸ் கட்டல, எல்லாமே நாட்டு மக்கள் கொடுக்கிற வரி பணத்தை என்ன அரசு சார் முடிச்சறேன். நீங்க பேசும்போது நான் குடிக்கல, இல்ல நாங்க தம்பட அடிச்சோம். நீங்க சொல்றீங்க ஒரு நிமிஷம் 3000 கோயிலுக்கு புனர் நாங்க சொல்றோம். எனக்கு புரியல. 3000 கோயில் கடமை அது, நீங்க வெளியில போங்கன்னு நாங்க சொல்றோம். சரி, 3000 கோயில் கூட முடிச்சு கொள்ளை அடிக்கிறதுக்காக நாங்க வெளில போறோம். பாஜக கொள்ளை அடிக்க அனுமதிக்க முடியாது. நீங்க கொள்ளை அடிக்க முடியாது. பாஜக கொள்ளை அடிக்க அனுமதிக்க முடியாது. சூர்யா முடிச்சறேன். நீங்க கோயிலுக்கு எதிரானவங்க, மக்களுக்கு எதிரானவங்க, இந்துக்களுக்கு எதிரானவங்க. திராவிட மாடல் இந்துக்களுக்கு எதிரான மாடல். நீங்க நம்ம ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டிக்கலாம். நம்ம நீங்க பேசும்போது குறிக்கல. ஓகே, ஹிந்து மக்கள் வெளியேறணும்னாரு. இதுதான் உண்மை. அவங்க என்ன சொல்றாருன்னா, நான் பல முறை சொன்னதுதான், சிதம்பரம் கோவில்ல, நடராஜர் கோவில்ல தேவாரம் திருவாசகம் பாட போன ஆறுமுக ஓதுவார வெளியில போன்னு விரட்டி விட்டாங்க. அதான் சொல்றாங்க, நீங்க எல்லாம் ஏன் கோயிலுக்குள்ள வர்றீங்க அப்படின்னு. இது ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை. கஷ்டப்பட்டு எல்லாரும் கோயிலுக்குள்ள போயிட்டோம் இல்லையா, இப்ப எப்படியாவது வெளியில அனுப்பணுங்கிற முயற்சி நடக்குது. இப்போ நண்பர் கல்யாணசுந்தரம் பேசுகின்ற பொழுது கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி அவர் கணக்கு சொன்னார். நம்ம நீங்க குறிப்பு வச்சுட்டு பேசுறது இல்லைனா, குறிப்பு ஏன் வச்சுக்கிறோம்னா எந்த தகவல் பிழையாக கூட ஆடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஆண்டோட சொல்றோம். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் கட்டப்பட்ட கல்லூரிகளோட எண்ணிக்கை அவர் சொன்னார். நான் 4 ஆண்டுகள் 36 சொன்னேன். இது ரெண்டுல எது பெருசுன்னு நீங்க பாத்தீங்க. அப்படி பாத்தீங்கன்னா நான் 69 இருந்து லிஸ்ட் கொடுக்குறேன். 69 கலைஞர் முதல் முறையாக முதலமைச்சரான போது கட்டப்பட்ட கல்லூரிகள் 65,
இரண்டாவது முறையாக அவர் வந்தபோது 20, அதன் பிறகு 30, மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா 69 இருந்து 67 இருந்து இல்ல இவங்க பேசுற 67 இருந்து கூட நம்ம சொல்லலாம் சார். ரெண்டு விஷயம் நான் திருப்பி நீங்க இவர் கேட்ட கேள்விக்கு நான் சொல்றேன், அதனால நான் சொல்றேன். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 90க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை அவர் உருவாக்கி இருக்கிறார், ரைட். இது இல்லாம 10க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களை உருவாக்கி இருக்கிறார். சென்னையில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம், ஒரு பெரிய பயோ டெக்னாலஜி பார்க். அப்படி பேசணும்னா நீங்க சொன்ன மாதிரி 67 இருந்து கூட பேசலாம். அதல்ல, நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல நீங்க 4 ஆண்டுகள் இருந்தீங்க. 4 ஆண்டுல கட்டின கல்லூரி என்னன்னு எடுங்க. இந்த முதலமைச்சர் 4 ஆண்டுகளில் கட்டிய கல்லூரிகள் என்னன்னு எடுப்போங்கிறதான் கேள்வி. அதை ஏன் சொன்னோம்னா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே மட்டும்தான் கல்லூரிகள் கட்டப்படுது நீங்க சொன்ன காரணத்திற்காக இல்லைன்னு சொன்னோம். நான் திருப்பி சொல்றேன் சார், எல்லாமே பக்தர்கள் பணம் தான் சார். அரசு பக்தர்கள் தனி, தனியார் பக்தர்கள் தனின்னு எதுவும் இல்ல சார். பக்தர்கள் அப்படி வேறுபாடு கிடையாது. நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போறவனும் பக்தன் தான் சார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு அருள்மிகு செந்திலாண்டவர் கோயில், இன்னைக்கு சி சுப்பிரமணிய சாமின்னு வச்சிருக்காங்க, ஓகே, அருள்மிகு செந்திலாண்டவர் கோயிலுக்கு போறவங்களும் பக்தர்கள். இப்ப மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போய் உண்டியல காசு போடுற ஒரு பக்தருடைய பணத்தை வைத்து அங்க என்ன நடக்குது? கல்லூரி கட்டப்பட்டிருக்கிறது, மருத்துவமனை கட்டப்பட்டிருக்கிறது, அதுல ஏராளமான பேர் பலன் பெறுகிறார்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். காஞ்சி காமகோடி பீடம், அதுதான் நான் திருப்பி சொல்றேன். காஞ்சி, நீங்க அதையும் சொல்லுங்க சார். காஞ்சி காமகோடி பீடம் பள்ளிக்கூடம் நடத்தக்கூடாது, கல்லூரி நடத்தக்கூடாது. ஸ்டாலின் சார் இங்கே சொல்லுங்க சார். இது என்ன சார்? இங்கதான் விஷயம் வருது, இங்கதான் பிரச்சனை வருது. ஏன்னா இங்கதான் பிரச்சனை வருது. காஞ்சி காமகோடி நடத்தக்கூடிய காஞ்சி காமகோடி நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலையோ யார் உள்ள வரலாம், யார் வரக்கூடாது, யார் வாத்தியாரா போடலாம், இந்த மொத்த அதிகாரமும் யார்கிட்ட இருக்கும்? அவங்க கிட்ட இருக்கும். அங்க ஒரு முனுசாமி, ஒரு சொடல, ஒரு மாடசாமி, ஒரு செந்தில்வேலு அல்லது ஒரு சூர்யா கிருஷ்ணமூர்த்திக்கு என்ன கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்து சார் முடிச்சிடலாம் சார். நீங்க பேசும்போது எங்கேயும் நான் குறிக்கல, நீங்க பேசும்போது எங்கேயும் குறிக்கல. ஆனா இந்து சமய அறநிலையத்துறை நடத்தக்கூடிய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எல்லா ஹிந்துவும் அப்ளை பண்ணலாம். திறமை நடிப்புல எல்லா ஹிந்துக்களுக்கும் அங்க என்ன செய்யப்படும்? வேலை கிடைக்கும். இங்க பிரச்சனை எங்க வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? அப்ப நான் என்ன சொல்றேன், இந்தியா முழுவதும் அப்படி ஒரு முடிவு எடுங்க சார். எல்லா அரசு நிறுவனங்களிலிருந்து எல்லாரும் வெளியில வாங்க. எல்லா மடாதிபதிகள் மடத்தை மட்டும் நடத்துங்க. நீங்க அத்தனை சாமியார்களும் மடாதிபதிகளும் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, காலேஜ் நடத்துறாங்க, இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க, ஹோட்டல் நடத்துறாங்க. அரசு ஒன்னு கல்லூரி நடத்திட்டா இவங்களுக்கு இவ்வளவு கோபம் வரதுடைய காரணம் என்ன? ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. சொல்றதுக்கு மேல்மருவத்தூர் அடிகளார் ஆகட்டும், இது மாதிரி சத்யசாய் பாபா அறக்கட்டளையா, காஞ்சி மகா சுவாமிகள் அறக்கட்டளை எல்லாமே தனி என்டைட்டி. பக்தர்கள் தான் சார் பணம் சார். அவங்க பிசினஸ் பண்ணி பண்றாங்களா? அவங்க பரம்பரை சொத்தா? ஒரு விஷயம், இந்து சமய அறநிலையத்துறைன்னு சொல்லி அரசாங்கம் கட்டுகள் எடுத்துக்கிட்டு இந்து மக்களுடைய பணத்தை வாங்கிட்டு நாங்க ஏதோ செஞ்சோம், நாங்க அது பண்ணோம்னு யார் சொல்ல? இது வந்து பள்ளிக்கல்வித்துறை எதுக்காக இருக்கு சார்? எனக்கு புரியல. மேல்நிலை உயர்கல்வித்துறை எதுக்காக இருக்கு? அதனுடைய வேலை என்ன சார்? அது தெளிவுபடுத்திட்டாங்க. நம்ம பேசுவோம். நம்ம பேசுவோம். திரு ஷாமர்கள் கருத்து வாங்கிட்டு மத்த மதத்துக்கு ஹெச்ஆர்என்சி கிடையாது இல்ல? இருக்கு சார். இல்ல சார், இப்ப கோவில் இல்ல சார், ஒரு உதாரணம் சொல்றேன். கோயில் பணத்தை